இந்த கண்டென்ட்டு கான்ட்ரவர்சிக்காக தான், கான்ட்ரவர்சி பண்ணி அதுலேருந்து ஏச்சத்தனமாக வியூஸ் எடுக்கிறதுக்காக தான் அப்படின்னு அவர்னால தான் அவர் கிளானில் இருக்கிற அந்த மற்ற எல்லா பிளேயர்ஸுமே வாழ்கிறாங்க. ஓகேவா? அது இல்லை, தப்பே இல்லை, அது மறுக்க முடியாத உண்மை. பட் அதுக்காக அவங்கள ஸ்லேவ்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது, அடிமைகள் மாதிரி, கொத்தடிமைகள் மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. இல்லை, அவங்கள இஷ்டத்துக்கு திட்டுறதும் இஷ்டப்பட்ட வார்த்தைலாம் பேசுகிறதும் அப்படி தான் டீமை கண்ட்ரோல் பண்ணணும்னா கிடையாது. அப்படி தான் கண்ட்ரோல் பண்ணணும்னு கிடையாது. இங்கே தமிழ் கம்யூனிட்டிலேயே நிறையா சக்ஸஸ்ஃபுல் கிளான்ஸ் இருக்குது. நீங்கள் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸை நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது தமிழை விட்டுருங்க, இந்தியாவில் வேறு டீம்ஸே இல்லையா? அவங்கெல்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸில் #1 கிளாசிக்லாம் ஸ்போர்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது கிளாசிக்லாம் அதெல்லாம் ஒரு பிஜிஎம்ஐயில் இருக்கக்கூடிய டஃபஸ்ட் 10 திங்ஸ்னு எடுத்தோம்னா அதில் 10வது இடத்துல தான் கிளாசிக்கில் கான்கர் போகிறது வரும். ஸ்போர்ட்ஸ்லாம் நம்பர் 1 வரும். அப்போ அதில் சாம்பியன்ஷிப் அடிக்கிற டீம்ஸ்லாம் என்ன டீம்மேட்ஸை கண்டா புண்டான்னு பேசி அந்த மாதிரி திட்டிகிட்டா இருக்காங்க? இல்லை அடிமைத்தனமாக பேசுகிறாங்களா? இல்லை, அவங்க ப்ரொஃபஷனலாக தான் பேசுகிறாங்க. ஸோ டீம்மேட் ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. நான் தான் வார ஸ்பான்சர் பண்ணுறேன், ஏய் என்ன நான் தானே காசு கொடுக்குறேன், இப்படி பண்ணு அப்படின்னா அவருக்கு எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஸ்பான்சரே தேவையில்ல, போடான்னு தூக்கி வீசுகிற அளவுக்கு ஆட்டிடியூட் தானே அவர்கிட்ட இருக்குது. அதுதான் ஆட்டிடியூட் கிடையாது, அதுதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட். அப்போ அதே செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்கள் கிளானில் இருக்கவங்களுக்கும் இருக்கும்ல. அப்போ அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டை வேல்யூ பண்ண வேண்டியது யார்? மனுஷனாக பிறந்த தெருவில் பிச்சை எடுக்கிறவங்கள இருந்து வானத்தில் ப்ரைவேட் ஜெட்டில் பறக்கிறவங்க வரைக்கும் எல்லாருக்கும் முதல்ல நிற்கிறது செல்ஃப் ரெஸ்பெக்ட், ரெண்டாவது நிற்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்காக வரல, என் ஃபேமிலிக்காக வரல, அதுதான். ஸோ அந்த ரெண்டையும் ஃபஸ்ட் நம்ம பண்ணணும்னா நம்ம கிட்ட இருக்கவங்கள நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணணும். ப்ரோ கிரிதரன் ப்ரோ வீடியோ பார்த்தீங்களா ப்ரோ? நான் எதுக்கு ப்ரோ வீடியோ பார்க்குறேன்? யார் ப்ரோ முதல்ல எவன் வீடியோவோ நான் எதுக்கு ப்ரோ பார்க்கணும்? ஊர்ல இருக்க நாயெல்லாம் குலைச்சா நான் போய் எல்லா நாய்க்குமா போய் பிஸ்கெட் போட்டுருக்க முடியும்? தம்பி அங்க என்னப்பா சத்தம்? நாய் குலைக்குதுன்னு. பிஸ்கெட் போடல, பிஸ்கெட் தீர்ந்துருச்சுன்னு. நீ ஏண்டா கத்துற? மேல போயிடலாமா? வேண்டா போலாம். வேற வழி இல்ல ப்ரோ, எல்லாரும் நம்ம இது பண்ணி தான் வரணும்னு பாக்குறானுங்க. எப்பயும் நடக்கிறதுன்னு புளுத்துவானுங்க. சூத்தடிச்சு விட்டுருவேன் பாக்குறானுங்க. இது பண்ணாதான் எல்லாம் வருது அப்படின்னு இது பண்ணா ஊம்பும். சூத்தை கிழிச்சு விட்டுருவேன் லவடை காப்பால் பசங்களை. நான் வந்து கொஞ்சம் ஒதுங்கி போயிட்டு இருக்கேன். எதுவும் பண்ணக்கூடாது, அமைதியா இருக்கணும், எதுவும் கான்ட்ரவர்சி பண்ணக்கூடாதுன்னு அமைதியா இருக்கேன். நான் சூத்தடிச்சு விட்டுருவேன். அப்புறமேட்டு லவடை காபால் பசங்களை பொச்சா முடிட்டு இருந்தீங்கன்னா வேலை புண்டைய பார்த்தீங்களா போனியான்னு இருக்கணும். உங்களுக்கு எங்களுக்கு என்னடா சம்மந்தம்? நீங்க தான் ஊரே அமைச்சு செஞ்சுட்டு இருக்கீங்க. ஜெயிக்கிறோம் நீ 9 வருஷமா உட்காந்து ஆத்தாக்காரி தம்பிக்காரெல்லாம் வச்சு சென்டிமெண்ட் போட்டு பிச்சை எடுத்துக்கிற போட்ட. அதுக்கெல்லாம் நாங்கள் வீடியோவை போட முடியும்? இந்த மாதிரி கேம் ஆட வந்தால் இந்த பொண்ணையை வந்து சென்டிமெண்ட் போட்டு பிச்சை எடுத்துக்கிறான் லவடை காபால் பையன் அப்படின்னு இதெல்லாம் பண்ண விட முடியும்? யூடியூப்ல நாங்கள் கேம் ஆட வந்தோமா, பிச்சை எடுக்கிற ஏரியாவை கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோமா லவடை காபால்? இப்போ நாங்களாம் வீடியோ போட்டால் அப்புறம் என்ன ஆகும்? ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒச்ச மூட்டு இருந்தியா போனியா, உன் வேலை புண்ண வேணவோ அதை பார்த்தியா போனியான்னு இருக்கும். சும்மா அப்படியே வந்து பெரிய பஞ்சாயத்து பூஜைலாம் பண்ணிட்டு கூடாது. நாங்க எதுவுமே தெரியாம இல்லை, எல்லாத்த பத்தி எங்களுக்கு தெரியும். நாங்க யாரை பத்தி பேச மாட்டோம். இது என்ன யாருக்கு தெரியாதா என்ன? நாங்க ஒரு இண்டிவிஜுவல் யூடியூபர், நாங்க எங்க கிளான், நாங்க என்ன வேணா பண்ணிக்குவோம். நீ யாரும் அது கேட்க லவடையா? முதல்ல இந்த நாய்ங்கெல்லாம் யாரு? நாங்க இதான் பண்ணுன்னு சொல்றது. நீ யாரா நாய? நீதான் வந்து இது குத்தி என்ன உச்ச மூட்டு போனியா அப்படின்னு இருக்கணும். விளாண்டியா, லைவ் போட துப்பு இல்லையா, ஏதோ இதுல வேலை செஞ்சியா, அங்க போயிட்டு ஆச்சா புச்சான்னு பேசுனியா, அதோடு நிப்பாட்டிக்கணும். இந்த பக்கம் என் பக்கம் வரக்கூடாது தம்பி. குத்தாணி வச்சு குத்தி செஞ்சு விட்டு அனுப்பிச்சுட்டுருவேன் லவடை காபால்.
ஏதோ நான் சரி நம்ம எதுக்கு போய் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அமைதியா இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறேன் நான். எனக்கெல்லாம் ஜாலியாக தான் இருக்கும் இதெல்லாம். வச்சு ரோஸ்டிங்னு போட்டு செஞ்சு விட்டு போயிட்டு இருப்பேன் எல்லாரையும். எல்லா மலையும் எல்லாம் போட்டு எங்களுக்கு எல்லார பத்தியும் தெரியும். நாங்க யார பத்தி பேசாம அமைதியா இருப்போம். எல்லார பத்தியும் எங்களுக்கு தெரியும். என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். தெரியாம இல்லவே கிடையாது. எல்லார பத்தியும் தெரியும். நாங்க வந்து எது கலந்துக்காம இருக்கோம். வந்தோமா, ரேங்க் புஷ் பண்ணோமா, மிஷின் முடிச்சோமா, போனோமா அப்படின்னு பார்த்தா அப்படியே பெருசா போய் கப்பு ஊம்பிட்டீங்க. அப்படியே பேச்சு கூதி வேற அப்படியே பெருசா பூலும் போறதுக்கு ட்ரை பண்ற அளவுகளுக்கே இவ்வளவு திமிரு இருந்தா ஜெயிக்கிறவங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். ஒரு ஆறு எங்கடா எங்கெல்லாம் பார்த்தா கேனைய நடாது. எங்கெல்லாம் பார்த்தா என்ன கேனைய மாதிரியா தெரியுது. இத்தனை வருஷம் நாங்க தான் எங்களுக்கு தெரியாதா என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு. எங்களுக்கு என்ன எதுவுமே தெரியாதா என்ன. ஒரு ஆர்க் பார்த்தா தெரியாதா நீ எங்க இருந்து போய் எங்க வேலைக்கு போய் எங்க இருந்து யாரை சப்பிட்டு இப்ப எவன் சொல்றானுக்காக வீடியோ போடுறது கூட எங்களுக்கு தெரியாதா என்ன. அவ்வளவு முட்டாளா என்ன. நான் என்ன புயல் காத்துல என்ன புரியா திட்டுக்கிறோம். டேய் இங்க போலீஸ் பிள்ளைங்க எல்லோ தான் நமக்கு. மேல இறங்கி போட்டலாம்னு பாக்குற ஒருத்தனை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ரோ. கில்லிங் எங்க டீம்ல நடக்கிறதுக்கெல்லாம் இவனுங்க யார் முதல்ல வந்து இதெல்லாம் பேசுறதுக்கு. ரெடி நீங்க யாரா முதல்ல யாரா நீங்க லவுடே முதல்ல நீங்க யாரா அதெல்லாம் சொல்றதுக்கு. போனீங்களா அங்க போய் ஈஸ்போர்ட்ஸ் ஓப்பனிங்லான்னு இருக்கணும். வார்த்தா சூத்தடி வாங்கிட்டீங்க வந்து கதைக்கு போறது. உங்களோட தோல்வி மீற மறைக்கிறதுக்கு வந்து எங்கிட்ட ஓத்துட்டு இருந்தீங்கன்னா நாங்க போட்டு பொழந்து விட்டுட்டு இருப்போம். அப்புறமேட்டு ஆச்சா புச்சான்னு ஜெயிக்கிற வழியை பரவாயில்ல அவடே. அதை விட்டு ராங் ரூட் எடுத்துக்கிட்டு ஊர் முதல்ல நீ ஒழுங்கா இரு. அப்புறமேட்டு ஊருக்கு உபதேசம் பொழுத்தலாம். போட்டு திட்டுறோமா. நாங்க நல்லா விளையாடு டீம் 12 மணி நேரம் போட்டு சம்பாரி அடுத்த கட்டத்துக்கு போ தூங்காத நல்லபடியா இருந்தா சொல்லியிருக்க. ஸ்ட்ரீம் போடாத சம்பாதிக்காத நாங்க லைவ் போடுறப்ப போடாத அப்படின்னு நாங்களாம் என்னைக்கு ராங் ரூட் சொல்லி கொடுத்தே இல்லை. நேர்மையான ரூட் தான் சொல்லி கொடுத்துருக்கோம். போலத்தி ஜெயிக்கிறதுக்கு வக்கு இல்லை. லவடே குடும்பத்தை காட்டி பிச்சை எடுக்க வேண்டியது. இதுல வந்து ஊருக்கு உபதேசம் மயிர் வேற. உங்கடா டேய் அத்தா நாங்களாம் அறுக்க ஆரம்பிச்சோன்னா ஒவ்வொன்று பேச ஆரம்பிச்சோன்னா சிரிக்கும் எல்லாம். திருட்டுன்னு எல்லாம் புளுத்தின்னு நினைச்சுக்கிறானுங்க. போல வெறியா இருக்கு. அமைதியா போனா என்ன மயிறு டேய் என்னடா நீங்க பெரிய மயிறு. நாங்க எடுத்து எல்லாத்தையும் பேசணும்னு வச்சுவாங்க அவ்வளவுதான். நாங்களாம் எதுவுமே பேசுறது இல்ல. கண்ணு காணாம எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அப்படியே கடந்து போயிருது. நமக்கு வேலை இருக்கு டைம் இருக்கு வாங்க 2 அக்கௌண்ட் கான்கர் புஷ் பொண்ணு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு உடைக்கணும்னு முடிவு பண்ணா உமால எல்லாத்தையும் உடைப்போம். ஆரம்பத்துல இருந்து உடைப்போம். ஓடி பேரு சும்மா சீனை போட்டுக்கிட்டு என்ன நானே எல்லாத்துல இருந்து ஒதுங்கி இருக்கேன். நீங்க ஏன்னா சும்மா இருக்கணும் வாய கிளம்பிட்டு இருக்கீங்க. நானே யாரும் எதுவும் பேசக்கூடாதுன்னு இருக்கேன். இவனுங்களாம் வந்து எனக்கு கொடுக்குறானுங்க பாயிண்ட் கொடுக்குறானுங்க என்னை பத்தி. கமான் கைஸ் உங்களுக்கு வந்து கண்டென்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். வாங்க என்னை பத்தி பேசுங்க அப்படின்னு. சூத்தியா அல்ல நோ யோர் லிமிட்ஸ். உனக்கு என்ன வேலையோ அது மட்டும்தான். இது வரைக்கும் நான் எவனை பத்தி பேசவே மாட்டேன். நான் உண்டு வேலை உண்டு அவ்வளவுதான். போயிட்டே இருப்பேன். ஊர்ல நாயங்கெல்லாம் வந்து குலைச்சாலும் நாங்கள் அதை கண்டுக்கவே மாட்டோம். ஓடா மயிரிட்டு போயிட்டே இருப்போம்.
நீ என்ன புடுங்கினாலும் என்ன பண்ணாலும் என்ன நக்கினாலும் வேலை செஞ்சா மட்டும்தான் கடைசி வரைக்கும் ஊம்பிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஊம்பி பொழைச்சா எத்தனை பேர் ஒவ்வொருத்தரா மாறி மாறி ஊம்ப வேண்டியதுதான். இவனை பத்தி பேசி அவனை பத்தி பேசி அவன் கொஞ்சம் சூம்பு இவன் கொஞ்சம் ஊம்பு, கடைசி வரைக்கும் ஊம்பு தான். வேலை மட்டும்தான் கொண்டு போய் எங்கேயோ சேர்க்கணும்ல. வாங்க அதாவது 15-17 மணி நேரம் லைவ் போடுறேன். உம்மால 17 மணி நேரம் உங்க 17 பேர் அறுக்கிறது ஒரு மேட்ரே கிடையாது. இது சப்ப மேட்ரு எங்களுக்கு. ஒத்தா அந்த 100 நாளும் உட்காந்து நாங்க ஸ்டீம் போடணும் 17 மணி நேரம். அதுதான் எங்களுக்கு பெருசு, எங்களுக்கு வேலை தான் பெருசு. ஒத்தா அவங்கள ஓத்து விடுறது எங்களுக்கு ஒரு மேட்ரே கிடையாது. ஜாலியா இருக்கும் எங்களுக்கு 17 மணி நேரம் பேசிக்கிட்டு இங்க பண்ணதெல்லாம் போய் இது பண்ணிக்கிட்டு பண்ணாதான் இருக்கும் எங்களுக்கு. நாங்கள் அதெல்லாம் கடந்து போறோம். நாங்கள் வந்து எது வந்து ரைட் ரூட்டோ, எது வந்து கஷ்டமான ரூட்டோ, எது வந்து 17 மணி நேரம் 18 மணி நேரம் ஒரு லாங் லாஸ்டிங் ஒர்க்கோ அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். சும்மா ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வீடியோ போட்டு சும்மா போய் உட்காந்துக்கிட்டு இருக்கலாம் எங்களுக்கும் தெரியும் ராஜா. உன்னே போட்டு உன் வீட்டுக்கே வந்து மாலையை போடுற டெக்னிக் எல்லாம் உன் அம்மால பழைய காலத்து டெக்னிக்கு. அதில் நான் உனக்கு அப்பனுக்கே அப்பேன், என்கிட்டலாம் கொண்டு வராது. அப்புறமேட்டு நீ வாத்தா வச்சு பிச்சை எடுத்தது, உன் தம்பி வச்சு பிச்சை எடுத்ததுலாம் அப்புறம் நான் பேசுவேன். அதெல்லாம் தேவையில்ல. இது எப்போ ப்ரோ தெரியாதவங்களாம் எப்போ ப்ரோ தெரிஞ்சுன்னுவான். உடனே நீ சென்டிமெண்ட்டா ப்ரோ அப்போ கஷ்டமா இருந்துச்சு ப்ரோ அதனால நான் கேட்டேன் ப்ரோ, இப்போ நான் அப்படி இல்லை ப்ரோ, இப்போ நான் நல்ல நிலைமையில ஓத்துட்டேன் ப்ரோ அதனால நான் அப்படி இருக்கேன் ப்ரோ அப்படின்னு ஒரு உருட்டு விட்டுவேன். உடனே ஊரில் காரி துப்புவான். வத்தா இதெல்லாம்டா பண்ணியிருக்கிற நீ, இதெல்லாம் பண்ணிட்டாடா ஊருக்கு உபதேசப்பட்டுக்கிற அப்படின்வாங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை உனக்கு. போனியா பொச்சு புட்டு போனியா விளாண்டமா போனோமா எங்கேயாவது போனோமா அடி வாங்கணுமா, ஓகே இப்போ தொடர்ந்து அடி வாங்கிட்டே இருக்கோமா, இந்த தடவை அடுத்த தடவை பெர்ஃபார்மன்ஸ் வருது அதுக்கு அடுத்த வாட்டி பெர்ஃபார்மன்ஸ் வருதுன்னு 4 ஆயத்தை போட்டோமா போனோமான்னு இருக்கணும். காடுற போலாம். அதை விட்டுட்டு நீ எங்களுக்கு நடக்கிறது எங்க ஸ்டீம்ல நடக்கிறது நாங்க என்ன சொல்லுன்றது என்ன பண்ணுன்றதுலாம் நீ சொல்லக்கூடாது. அந்த மயிறு உரிமை நான் எந்த நாய்க்கு கொடுத்தது கிடையாது. ஏன் கிளான்ல கவனே அந்த வாய் தரக்கூடாது. அதெல்லாம் நீ யாரா அல்லவடே, நீ யாரா எனக்கு சொல்றதுக்கு? இவ்வளோ நாள் நீ பிச்சை எடுத்ததுலாம் நான் கவனிச்சுட்டேன். நான் அதாவது திறந்தேனா இப்போ நீ பேசவும் தானே அடிக்கிறேன். மாலை தெரியாதே இல்லை எங்களுக்கு எல்லா மயிரும் தெரியும். தெரியாம தான் நான் விட்டுருக்கோம் எல்லாத்தையும். தேடி போய் தொலை கருமம் அப்படின்னு. அதுக்கு என்ன நான் வீடியோ போட முடியுமா? இல்லடா தப்பா ஓட்டுற இது தப்பா ஓட்டுற கிளம்பி தப்பா ஓட்டுற மல்டிபிள் சொல்லிட்டு ஓடி மல்டிபிள் சொல்லிட்டு ஒருத்தனை பிரிச்சு அடிக்க முடியும். தம்பி போயிரு தம்பி, என்கிட்ட வராத. லைட்டா உனக்கு அப்படியே தூக்குற மாதிரிதான் இருக்கும். நான் தூக்குற மொத்தம் முடிச்சு விட்டு போயிருவேன். போயிருந்த பெட்டரு. என் குறுக்க வராதீங்க. சூத்தடிதான் வாங்குவீங்க கடைசி வரைக்கும். தூக்கிருங்க வீட்டுக்குள்ள போயிட்டானா அடிக்க முடியாது. ஷாட் முன்னாடி பாருங்க அடிங்க. ஏய் அது மல்டிபிள் ஸ்பிளிட்டர் இருக்கடா மாட்டிக்க விட்டானப்பா. சரிடா போல புரியுதா இல்லையா? உன்னால கணிக்கவே முடியாது எங்க இருக்கானே கடைசி வரைக்கும். தாளிச்சுட்டு போயிருவேன் நான் எப்பவும் சொல்றதுதான். என் பக்கம் வராத தம்பி, குத்தாணி வச்சு குத்திட்டு போயிட்டே இருப்பேன். வராதப்பா ஊதி எழுப்பெல்லாம் வேற யார்ட்ட காமிச்சிக்க, என்கிட்ட வேணாம். எதுவும் தெரியாது நம்ம மட்டும் பேசிட்டு போயிடலாம்னு நினைக்காத. மாலை எங்களுக்கு தெரியாதே கிடையாது. தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி அப்படி நடிச்சுட்டு போயிடுவோம் நாங்க. எதுக்குதான் உன பத்திலாம் பேசிக்கிட்டு அப்படின்னு. நீ ஏன் பிச்சை எடுத்துக்கிற? உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? உனக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை? நாங்கெல்லாம் அக்கௌண்ட் காரு கீருன்னு எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் கூட வந்து காலைல இருந்து நைட் வரைக்கும் உழைச்சு ஸ்டீம் போட்டவங்க நாங்க. நீ உட்காந்து தம்பி காட்டியும் அம்மா காட்டி காட்டி வந்து நீ இது பண்ணிட்டு இருந்த. நீ பேசுற பத்தியா அதான்டா என்னால பொறுக்க முடியல. நீ பேசுற இவெல்லாம் பேசுறானேடா கருமம் கொத்தா. அதுக்குள்ளடா எல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. நீ எல்லாம் பேசுறியடா. ஐயோ கடவுளே கடுப்பாகுது ப்ரோ. என்னடா உனக்கு இருக்குது பேசுறதுக்கு வெறியாவது. அதுதான்டா நாங்கெல்லாம் வந்து யாரையும் கண்டுக்காம நாங்க இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போடாம விட்டனாலதான் அவங்க எல்லாம் அலுப்பாகி போச்சு. நாங்க பண்ணிருக்கணும். ஷாப்புக்கு போடா, ஷாப்புக்கு போ. ஷாப் போக முடியாது ப்ரோ. ரெட் ஜோன் எங்க போறது? ஷாப் ஜீப் வருது பாரு.
போறோம் லெஃப்ட் சைடு போறோம். யார் பத்தி என்கிட்ட வராதீங்க வேஸ்ட். அடிக்கிறீங்களா அடிக்கிறீங்க யாரை பத்தி என்கிட்ட வராதீங்க வேஸ்ட். நான் வந்து உடச்சு தான் பேசுவேன் நான். இந்த மேலோட்டம் அடிக்கிறது அப்படியே திருப்பி சுகர் கோட்டடா பேசுறதுலாம் நமக்கு செட் ஆகுது. உடைக்கிறது என்னோட ஒரே வேலை. நான் எல்லாமே எனக்கு தெரியும். எல்லா டீம் இருக்க என்னோட மார்க்ஸ் இருக்காங்க, எல்லாரையும் என்னோட இருக்காங்க. ஒட்டதான் இதெல்லாம். Better don't come to my way. ரெண்டு பேரு நம்ம ஆஃப்லைன் என்ன எல்லாம் அடிச்சு தான் போயிட்டு இருக்கோம். எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வழி பாருங்க. மடை மாற்ற பார்க்காதீங்க. இங்க வந்து ஏதாவது பேசி இதுவா அதுவா அப்படின்னு பேசி கார் எடுத்துருவா. எதுக்கு குலைக்கிறீங்க கூட எனக்கு தெரியாது. எதுக்கு குலைக்கிறேங்கிற முதற்கொண்டு எனக்கு தெரியும். இவ்வளவு நாள் ஊம்பாம இப்ப நீங்க ஏன் ஊம்புறீங்கன்னு முதற்கொண்டு எனக்கு தெரியும். 300 மீட்டரா ஸ்கோரஸ் இருக்கண்டா. ப்ரோ காரை மாட்டிச்சு ஓடிதான் போகணும். ஹீல் பண்ணிட்டு போங்க. டக்குனு ஹீல் பண்ணுங்க ப்ரோ. ஹீல் பண்ணி செத்துறீங்க. எப்பவுமே வெற்றி நோக்கி போங்க, வேலையை நோக்கி போங்க, கான்ட்ரவர்சி நோக்கி போகாதீங்க. ஒரு மயிருக்கும் பிரயோஜனம் இல்லை. நான் இது 100 தடவை சொல்லிட்டேன். சில வாய பிடுங்க பாக்குறாங்க. சாக்கடை கிட்ட போனா நமக்கு தான் ஜாலியா இருந்தாலும் அடிச்சுச்சாலும் நமக்கு எதாவது ரொம்ப நேரம் ஸ்ட்ரீம் போடுறதுனால பேசுறதுக்கு ஏதாவது தேவைப்படும். இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். கான்ட்ரவர்சியா இருக்கும். நல்லா எனக்கு பிடிக்குதுல. ஐ ஆல்வேஸ் லவ் திஸ். சொல்லுங்க. நீங்க கால் பண்ணிருந்தீங்க புரியல. ஒன்றும் இல்லையா? என்னவா ஜாலியா இருக்கும்ல பேசுறதுக்கு. 17 மணி நேரம் ஸ்ட்ரீம் ஏதாவது பேசிட்டே இருந்தா தான் நல்லா இருக்கும். என்டர்டெய்னிங்கா இருக்கும். நிறைய இருக்குல்ல பேசுறதுக்கு. ஆமா அது இது பெருசா. அது எப்பயும் இப்படிதான். ரைட்ல கல்லிட்டு இருக்கோம். ஸ்மோக் பக்கத்துல மரத்துக்கிட்ட போய் ஒருத்தர் அமைதியா கான்ட்ரவர்சியலா கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சும்மா பொதுவா ஒரு 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 இதுக்காக சொல்றது தான். ஒரு மோட்டிவேஷனுக்காக சொல்றது தான். இந்த மாதிரி பண்ணாதீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. எனக்கும் யாரையும் வந்து சொல்லணும்னு இல்லை, அடிக்கணும்னு இல்லை, ஒன்றும் கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணணும்லாம் கிடையாது. பொதுவாக அது இப்படி இருங்க அப்படின்னு சொல்றேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. 4 கிலோமீட்டர் இந்த பக்கம் போயிடலாம். சென்டர் போயிடலாம். அதே மாதிரி நான் வந்து எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் சார்ந்தவன் இல்லை தர. நான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் யூடியூபர். ஓகேவா? நான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் யூடியூபர். நீ வேணா யார்கிட்ட வேணா போய் சப்பிக்கோ, எவன்கிட்ட வேணா போய் காசு வாங்கிக்கோ, எவன்கிட்ட வேணா ஊம்பிக்கோ, வேலை பாரு, என்னவோ பண்ணு. அது உன்னோட லைஃப் ஸ்டைல் ஒன் பக்கம். உனக்குன்னு ஒரு இது இருக்கும். நாங்களாம் இண்டிவிஜுவல் யூடியூபர்ஸ். நாங்க நினைக்கிற வரதான் நாங்க நடந்துக்குவோம். எங்களுக்கெல்லாம் வந்து யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. நீ ஸ்பான்சர் பேசி நீ கேட்டுக்கோ. நாங்க சொல்றதா ஸ்பான்சர் கேட்கணும். ஸோ அதனால எங்களுக்கு செட் ஆகாது தம்பி. நீ சொல்றது எதுவுமே எங்களுக்கு செட் ஆகாது. இது கூட பாத்தீங்கன்னா உன் மேல இருக்க இதுலயோ கோவத்திலயோ எதுவும் சொல்ல, ஏதோ சொல்லுன்னு தோணுச்சு அதெல்லாம் சொல்றேன். வேற ஒண்ணும் இல்லை. வேற ஒண்ணும் இல்லை.